என்னங்க தீபாவளிக்கு ஒரே பலகாரங்களா பார்த்து திகட்டிடுச்சா? இன்னைக்கு வாங்க தீபாவளி அன்னைக்கு கல் தோசையும் அதுக்கு நறுக்குன்னு ஒரு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருவோம். தீபாவளி மார்னிங் எனக்கு இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்றவங்களாம் கமெண்ட்ஸ்ல ஹைஃபை பண்ணுங்க. இதை செய்யறதுக்கு 5 டீஸ்பூன் தனியா, 3 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சிட்டிகை வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. அடுத்து 10 காஞ்ச மிளகாய், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கல்பாசி, ஒரு அன்னாசி பூ இதையும் வறுத்து கருவேப்பிலையோட அரைச்சிருங்க. தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, 5 காஞ்ச மிளகாய், 5 பச்சை மிளகாய், 20 சின்ன வெங்காயம், அதோட தூளா கட் பண்ண 2 வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. இப்ப மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 20 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. ஓபன் பண்ணி நம்ம நாட்டுக்கோழி மசாலா அரைச்சோம் இல்லையா, அதை உள்ள சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. நீங்க வறுத்த கறியாவும் எடுத்துக்கலாம், இல்ல தண்ணி ஊத்தி இதை கொதிக்க விட்டீங்கன்னா தண்ணி குழம்பா ரெடி ஆயிடும். சில பேருக்கு தேங்காய் பால் போடுறது பிடிக்கும், நீங்க வேணும்னா அதை சேர்த்துக்கலாம். இப்ப அரை மணி நேரம் நான் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வேக விடுறேங்க. அவ்வளவுதான், சும்மா கம கமன்னு இருக்கும். கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்க பிரஷர் குக்கர்ல செய்யறதா இருந்தா 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியோட டீடைல் லெங்தி வீடியோ நான் யூடியூப்ல போட்டிருக்கேங்க. லிங்க் ஸ்டோரிஸ்ல ஷேர் பண்ணிருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணுங்க. எனிவேஸ் இன்கிரீடியன்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. பண்டிகை நாள் கொஞ்சம் வேலை அதிகமா தான் இருக்கும், ஆனா மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?